எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் போறதுக்குள்ள ரத்னா கல்யாணத்தை கண்ணார பார்த்துட்டு போணும். அத மட்டும் செஞ்சு வைப்பியா? எனக்கு வாக்கு கொடுப்பியா? சம்முவம் ஒன்னதாம்ல கேக்குறேன். மோ, என்னம்மா வேணும் உனக்கு? தயவு செஞ்சு இப்படி பேசுறத நிப்பாட்டியா? இப்ப என்ன உனக்கு? ரத்னா கல்யாணத்தை உன் கண்ணு முன்னாடி நல்லபடியா நடத்தி வைக்கணும், அவ்வளவுதானே? நான் நடத்தி வைக்கேன். இதுக்கு போய் கண்ட மாதிரி பேசிட்டு இருக்க? அது மட்டும் இல்ல, கனி வீரா இவங்களுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மேல அந்த சவுந்தர பாண்டிய பழி வாங்குத, அவனை ஜெயிலுக்கு அனுப்புதே. என் அம்மா உத்தமி பத்தனின்னு ஊர் முன்னாடி நிரூபிக்க. இது இந்த சாப்பாடு மேல சத்தியம். நீ முதல்ல சாம்பார் எடுத்து ஊத்து. ஆக்சுவலா ஆம்பளைங்களுக்கு அழகா இருக்கிற பொண்ணுங்களை விட அறிவா இருக்கிற பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க நிறைய பொண்ணுங்களுக்கு அது தெரியவே இல்லை. அப்புறம் மேடம், இன்னொரு விஷயம், இந்த காது இருக்குல்ல, இது யானைக்காது மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் அறிவு அதிகமா இருக்கும்னு சொல்ல வந்தேன். உங்க விஷயத்துல அதுவும் கரெக்டா தான் இருக்கு மேடம். சொல்லப்போனா நீங்க ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மேடம். அவ்வளவுதானா? இன்னும் இருக்கு, ஆனா போதும் போதும், 2 பேரும் வேலையை பாருங்க. அப்ப அது யாருன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது சார், அவங்க முகத்தை கூட நான் பார்த்தது இல்லை சார். சரி, உனக்கு அவங்க ஃபோன் பண்ணதான் சொன்னல, அந்த நம்பருக்கு கால் பண்ணு. யோ, ஃபோன் போடியா? சொல்லுவீங்கயா? மேடம், இங்க கார்த்தின்னு ஒருத்தர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு மேடம். கார்த்தி எப்படி அங்க போனாரு? வெங்கையா மாட்டிக்கிட்டானா? நாம எதுவும் பேசாம இருக்கிறது தான் நல்லது. நாங்க சார். ஹலோ, நீங்க தான் அந்த போலீஸ் சாமியாருக்கு இடம் பார்த்து கொடுத்தீங்களா? ஹஸ்பண்ட் சாருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுமா. என்ன இப்படி ஒரு கனவு வருது? ஹஸ்பண்ட் சாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ, நீ இங்க இருக்கிற வரைக்கும் திரும்பவும் பிரச்சனைங்க வரலாம். அதனால நீ உன் அப்பா கூட இருக்கிறது தான் நல்லது. பாட்டி, அப்போ மாயவ வெளியே போ சொல்றீங்களா? இந்த கல்யாணங்கள்ல நடக்கணும்னா அவ இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றேன். இப்போ வெளியே போக சொல்றீங்களா? இல்ல மொத்தமா வெளியே போக சொல்றீங்களா பாட்டி? அதுவும் இஷ்டம். நீங்க கூப்பிட்டா இந்த வீட்டுக்கு நான் இந்த வீட்டுக்கு வர முடியுமான்னு தெரியல. ஆனா என் மனசுல எப்பவுமே நீங்க இருப்பீங்க. உங்க கூட இருக்கும்போது மட்டும்தான் என் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்கன்னு
எனக்கு தோணுனதே கிடையாது.